நானும் ஒரு நாய்க்கு 1/4 மணி நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மிஸ்டு கால் கிட்ட எடுத்துட்டேன். 4வது கால் போயிட்டு இருக்கு. ஆனா இன்ன வரையும் போன் எடுத்த பாடே கிடையாது. யாருக்கு தெரியுமா? நிவாச பையதான். வேற யாரு? நான் தான். அப்படி என்னதான் பண்ணுவான்னு தெரியல. நானும் எங்கேயாவது சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிப்டாப்பா கிளம்பி உட்காந்துருக்கேன். அவர் போன் அடிச்சா கூட எடுக்க மாட்டேங்கிறான். இதே ஒரு பொம்பளை புள்ள போன் அடிச்சுன்னு வைங்களேன், உடனே எடுத்து இருந்திருப்பான். ஒருவேளை அசாருங்கிற பேருக்கு பதில அஸ்வினின்னு சேவ் பண்ணிருந்தான்னு வைங்களேன், இந்நேரம் போன் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு இருந்திருப்பான். இதோட இது 5வது கால். நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை 5வது மிஸ்டு காலுக்கு நோ ரெஸ்பான்ஸ். ஆனா இன்னைக்கு நான் விடுறதா இல்ல, விட மாட்டேன். அவன் எடுக்கிற வரையும் நான் போன் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். என்ன இவன் போன் நம்பர் திடீர்னு ரிங்கு போகுது, திடீர்னு ரிங். ஹலோ, என்னடா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு போன் அடிச்சா கூட எடுக்க மாட்டியாடா நீ? எதுக்கு எனக்கு போன் பண்ற? நானே உங்களை பார்க்காம 2 நாள் நிம்மதியா இருக்கேன். எதுக்கு எனக்கு நான் போன் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க என்னடா உன்னைய பண்ணோம்? எங்களை பார்க்காம நீ நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கிற நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. நானே இப்பதான் உங்களை 2 நாளா பார்க்காம அந்த பாட்டை போட்டு பாத்து நான் நிம்மதியா குளிச்சுக்கிறீங்க. நைய நைட்டு போன்ட்டு இருந்தடா. நான் பாட்டு கேட்கறத போன் அட்டன் பண்றா. நீயே சொல்லு. நாங்க சொல்லணும்டா, ஒன்னால நாங்க தான்டா நிம்மதியா இல்லன்னு. எங்களால நீ நிம்மதியா இல்லன்னு நீ சொல்ற. இல்ல என்ன நீங்க உங்களை பார்த்தாதானே எனக்கு சனியே 7:30 எல்லாமே வருதுடா. அதனால ஒரு 2 நாள் உங்களை பார்க்கவே நான் வரவே இல்லடா. சனிய 7:30 எல்லாமே நீ தான்டா. ஆனா நீ எங்க சொல்ற? நாங்க சொல்ல வேண்டியது எல்லாமே நீ முன்னாடியே முந்திக்கிட்டு சொல்லிக்கிற. நானா? ஆமா. டேய் நல்ல உங்களை பாக்குற அன்னைக்கு புறமே எனக்கு ஏதாச்சும் ஒரு வேணா வந்துகிட்டுதான் இருக்கு. இல்லடா, உனக்கு இப்ப புது பழக்க வழக்கம் வந்துருச்சு. அதனால எங்களெல்லாம் அப்படிதான்டா பேசுவ. எனக்கு டைபாய்டு காய்ச்சல். உனக்கு டைபாய்டு வந்ததுக்கு நாங்க என்னடா பண்ணுவோம்? எங்களை சொல்ற நீ? உங்களால டைபாய்டு காய்ச்சல் வந்தது காரணமே. ஏண்டா நாயே, உனக்கு டைபாய்டு வந்தா நாங்க காரணமா? நீ ஒண்ணும் இல்லடா, நீ இப்ப புதுசா பழக்க வழக்கம் வந்துருச்சு. எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களோட சுத்துற. எங்களால நினைக்க மாட்டேன். நான் யாருக்குமே பழகல. நான் பழைய பழக்கத்தோட தான்டா இருக்கேன். ஸ்ரீகாந்த், கார்த்தின் அவங்க கூட தான் இருக்கேன். நீ தான் வந்து போயிட்ட. சனிங்கடா உங்களை பார்த்து அவங்க 3 பேருக்கு பார்த்தாவே எனக்கு ஏதாச்சும் ஒரு வேணா வந்துகிட்டு தானே இருக்கு. அதனால உங்களை நான் பார்க்கவே கூட நினைச்சிருக்கேன் நானு. போனே பண்ணல. வேணா வீட்டுல பார்த்தா ஏதாச்சும் சனி வந்துடும் அப்படின்னா போன் விட முடியல. நான் பாட்டுக்கு நிம்மதியா குளிச்சுக்கு இருந்தேன். போட்டு சித்ரா பண்ணிக்கிருக்கு. அரையும் வரமா குளிச்சு வந்து போட்டா பேசுற. நான் பாட்டுக்கு பாட்டு கேட்டுக்கு இருந்தேன். ராத்திரி நேரத்துக்கு பூஜையில. ஏன் ராத்திரி நேரம் பூஜையில பாட்டு கேட்டுட்டு இருக்கியா? நீ எப்பயுமே டைபாய்டு வந்தாலும் அந்த பூஜை உனக்கு கேட்கும் வேண்டா? மாப்பிள்ள நான் எப்பவுமே பக்தி பரவசமா இருப்பேன். அதனால பூஜையில மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேஷனா இருப்பேன் நானு. சரி அதெல்லாம் விடு. உன்னைய 2 நாளா பாக்காம உன்கிட்ட பேசாம தூக்கமே வரடா. அதனாலதான் ஒரு பாசத்தோட போன் அடிச்சேன். வா எங்கேயா வெளியே போலாம். ஐயே நான் தயவுசெய்து வரவே இல்லை மாப்பிள்ள. தயவுசெய்து போனை கட் பண்ணிடு. நான் வரவே இல்லை. உங்க கூட நான் வரவே மாட்டேன் நானு. என்னடா மாப்பிள்ள இப்படி சொல்ற? என்னடா பயங்கர உண்மையா இருந்தேன் மாப்பிள்ள. உங்களை பார்க்காம நான் உங்க 3 பேர்த்தையும் பார்க்காம பயங்கர உண்மையா இருந்தேன். நீ வா மாப்பிள்ள. உன்னைய பார்க்காம எங்களுக்கு நிம்மதியே இல்லடா. நீ வந்தாதான்டா நல்லா இருக்கும். நான் டிப்டாப்பா கிளம்பி உட்காந்துருக்கேன் மாப்பிள்ள. ஷூ எல்லாம் போட்டுட்டு உனக்காண்டி தான்டா வெயிட்டிங். நானு கார்த்திக் நான் வரலாம் மாப்பிள்ள. நான் போனை கட் பண்ணிட்டு நான் வரல போனை கட் பண்றேன். ரொம்ப நீங்க பண்றா. போனை கட் பண்றதுக்கு அவனுக்கு திமிர் வந்துருச்சு பாரு. என்னடா உனக்கு பிரச்சனை? ஏன்டா ஏய் மாப்பிள்ள சொல்றது கேளு. வா நம்ம எங்கேயாவது போவோம். எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு வரலாம். நான் வரலடா. ஏன்டா உங்களை பார்த்து எனக்கு வேணாதான் வேணாம். இப்ப நீ என்ன வரியா வர மாட்டியா? அப்ப நீ வரலன்னா இதுவாண்டா உனக்கு கடைசி காலம் இருக்கும். இனிமே உனக்கு போனே அடிக்க மாட்டேன்டா மாப்பிள்ள. போனை கட் பண்ற அந்த அளவுக்கு ஆயிட்டே. இதான் நம்ம பழக்க வழக்கமா? அதான் புது பழக்க வழக்கம் வந்துருச்சு. அப்படிதான்டா பேசுவேன். நான் புதுதான் யாருக்கும் பழகடா. நான் யாருக்கும் பழகுவாதான முடிவு இருக்கேன். பால் மாப்பிள்ள அதுக்கு என்னடா பழக்க வழக்கம் அவ்வளவுதானா? மாப்பிள்ள எனக்கு டைபாய்டு காய்ச்சல் இருந்தது. நானும் சாப்பிட மாட்டேன் மாப்பிள்ள. அதான் மாப்பிள்ள எங்கேயும் வெளியே வரது கிடையாது. நீ சாப்பிடாதடா. நாங்க சாப்பிடுறத வாய்ப்பாடுறா. வாய் பார்க்கவா? அந்த பத்தி அவன் ஊழ பேச்ச காமிக்க வச்ச பத்தி எனக்கு நான் உன்ட்ட தானே அப்படி பாசமா பேச முடியும். வேற யார்ட்டையா பேச முடியுமாடா? மாப்பிள்ள நீ உன் பேச்சாலும் நிப்பாட்டு.
நான் வீட்டுல இருக்கேன், தயவுசெய்து விடுங்கடா என்ன நிம்மதியா. வாடா மாப்பிள்ள, என்னடா டைஃபாய்ட்லாம் ஒரு விஷயமாடா, வாடா அதெல்லாம் சரியாயிரும்டா. வரியா வரமாட்டியா அப்படின்னு சொல்லி சும்மா வளவெல்லாம் பேசக்கூடாது. உன் திமுறெல்லாம் வேற யார்ட்டையா என்கிட்ட வச்சுக்காத. சரி நான் வாரேன். என்ன அப்ப என் மாமாட்ட மரியாதை பேசுற நீ. வாடா இந்த பத்தியா உன் ஊர்ல தட்ட காமிக்கிற பத்தியா நீ. சேர்ற மாப்பிள்ள வாடா, ஒன்றாடா பாசமா பேசுற, யாரா ரோட்ல போற பேசுறேன். உன் பாசம் எங்களுக்கு தேவையில்ல ஒண்ணு. சரி வா வா வா, வரியா? மணி 5 ஆக போகுது உனக்கு. 5 வரைதான் உனக்கு டைம். இந்த கேள்வி மாதிரி எல்லாம் கேட்க கூடாது. எங்க போறேன்னா என்கிட்ட கேட்காது, கூப்பிட்டா வரணும், அதான் வேலை. கூப்பிட்டா எங்க போற கேட்டா உங்களுக்கு நான் வரலடா போறா தருவாடா உனக்கு. சரி 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 வா வா வா. பாவம் சரி மாப்பிள்ள அவளை பேசுறானே பாவா புண்டகாண்டி வந்தா உனக்கு தருவாட வேற உனக்கு. நான் வரல நீ சாரா மாப்பிள்ள வாடா 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 வாடா. எங்க ஊர்ல பாத்தியா? இங்கதான் எங்கேயா போய் சாப்பிட்டு வரலாம் வா. சரி மணி இப்ப கரெக்டா மணி 5 ஆக போகுது. 4:58 4:58 ஆகுது கரெக்டா. 4:58. ஆமா 5:05 நான் தெரு முக்குல வந்து நிப்பேன். சீக்கிரம் கிளம்பி வா. 5:12 தான் அப்பல வரேன் கரெக்டா. இந்த கனாவட்டெல்லாம் பேசாதடா. நான் நடந்து வரேன்னா 5:12 தான் கரெக்டா வருவேன். சரி வா 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 சீக்கிரம் வா. எங்க அபுல்கிட்ட வந்து நிக்கிறேன். வா வா சீக்கிரம் வா. சரி வா. மாப்பிள்ள எவ்வளவு சவுடால பாத்தீங்களா, என்னென்ன சொல்றான் பாருங்க. சரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் நிவாசை ஏத்திட்டு எங்க போறோம் அப்படிங்கறதா எனக்கு தெரியல. ஆனா ஸ்பாட்ல ஏதாவது வெயிட்டா யோசிச்சு இவன் ஏதாவது செஞ்சு ஆகணும். போன் அடிச்சா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, அந்த அளவுக்கு ஆயிட்டான். ஆனா போன்ல எவ்வளவு சத்தாப்பா பேசுறான் பாத்தீங்களா. சரி ஓகே, நம்ம ஸ்பாட்ல போய் எதா இருந்தாலும் யோசிச்சுக்கலாம். மித்ததான் வந்து பாத்தீங்கன்னா நான் மோட்டோ லாகிங் கண்டினியூ பண்றேன். நம்ம வீடியோக்குள்ள போது பண்ணி நம்மளோட சேனல் யாராவது புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சது லைக் கிளிக் பண்ணிக்கோங்க. தயவு செய்து ஆள்ல போட்டுக்கோங்க, அப்ப அவங்க கண்டிப்பா சப்போஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் வரும். சரி நம்ம வீடியோக்குள்ள போறோம். டேய் நிவாஸுக்கு ஃபோன் அடிச்சா ரொம்ப சத்தாப்பா பேசிட்டான்டா. தெரியல, அவனை இன்னைக்கு போறக்குள்ள ஏதாவது அவனை பண்ணி ஆகணும்டா. அவனை கதற விடணும். ரொம்ப பேசுறான்டா. நம்மனாலதான் அவன் வந்து மன உடைச்சலுக்கு ஆளாயிட்டானான்டா. அவனாலதான் நம்ம ஆகணும்டா. 2 நாள் நம்மளை பார்க்கவே இல்லைல்ல, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கானா. அதான் சொன்னேன், டே ஒன்னால நாங்க தாண்டா மன உடைச்சலுக்கு போனோம், நீ ஏன்டா மன உடைச்சலுக்கு போன எங்கனால அப்படின்னு கேட்டேன். இப்போ வாடானா நான் உங்க கூடலாம் வர முடியாது அப்படிங்கிறான்டா. இப்போ நாங்கள் யார் யார் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான், ஸ்ரீகாந்த், சதாமு, கார்த்தி அண்ணன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிவாஸ். இப்போ நிவாஸ் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் பிக் பண்ண போகிறோம். கார்த்தி அண்ணன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காரில் வராரு. ஏன்னா Z9 Z8 இருக்கா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் வண்டியில் போக முடியும். ட்ரிபிள்ஸ் நம்ம வந்து வண்டியில் போக முடியாதுலே, அதனால் கார்த்தி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு வர சொல்லியாச்சு. இன்றைக்கி இவன் பேசினதுக்கு ஏதாவது ஒன்று பங்கமாக பண்ணி விட்டுருணும். ஆன் த ஸ்பாட்டில் எனக்கு என்ன யோசனை வருதோ அதை தான் பண்ணுவேன். என்ன இன்றைக்கி இவ்வளோ ஸ்பெஷல் ஸ்குவாட் போட்டிருக்காங்க, யாரோ வராங்க போலக்கு. போகலாமா? அந்த அண்ணா ஏன் இப்படி பார்க்குறாரு, போலீஸ்கார அண்ணா? பயப்புள்ள வீடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கறி கடைக்கு பக்கத்து சந்தில் தான் இருக்குது. 2 நிமிஷத்தில் வந்துடுவேன் வாடா அப்படின்னு. வந்துட்டானா என்னன்னு தெரியல. எங்கே ஆளை காணோம். இதானா வீட்டு சந்து? எங்கே இன்னும் ஆளை காணோம். இரு ஃபோன் அடிப்போமா? ஓரமாக நிப்பாட்டுறான், அவனு ஃபோன் அடிப்பான்டா. வரான் மாப்பிள்ள வரான். இன்னைக்கு இவனை ஏதாவது பண்ணியே ஆகணும்டா. ஏய் மாப்பிள்ள பார்த்துலாம், லாரி ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி செத்துறாத. டே நாங்கள் சொல்ல வேண்டியதுதான் நீ சொல்லாதடா. வா எங்கேயாவது போகலாம் வா. வாடா என் கூட இருறா. வாடா மாப்பிள்ள. என்னடா என்னடா டே வாடா. வாடா வாடாண்ணே வாடாண்ணா. வாடா மாப்பிள்ள. என்னடா அவ்வளோதான் நம்ம பழக்கவா. வா ஏறு போகலாம். நீ அதில் ஏறு. நீ எங்கே சவுடால காரில்? சொகுசால வாடா. டே வண்டியில் வாடா.
என்னடா அப்படி பண்ற? சரி வா 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 மாப்பிள்ள, எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லு. என்ன பொண்ணா பார்க்க வந்திருக்க? ஹாய் சொல்லணும் சொல்லிடுவியா? உனக்கு என்னடா சாப்பிட்டாச்சா? அந்த பைக்கில் வர முடியாடா, கேட்க மாட்டேன்றாடா. ஏய் மாப்பிள்ள, நான் அதில் வரண்டா. நீ ஏய் வண்டி ஏறா போவேன்டா. டே வண்டி ஏறா போகலாம்டா. மாப்பிள்ள ரொம்ப பேசணுன்னு வையன். ஏய் மாப்பிள்ள, இதுதான் நான் வரலன்றது. இல்லை மாப்பிள்ள, அப்புறம் ஏன் வரலன்னு சொல்கிறேன், அதனால தான் அப்படி பண்ணேன். சரி வா போகலாம். ஏய் மாப்பிள்ள, நான் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், இதை கடைசியாக வச்சுக்கோ. இனிமேல் நான் மதுரைக்காரன், அந்த ஊருக்காரன், இந்த ஊருக்காரன்லாம் எங்கள்கிட்ட சொல்லாத. அடே நீ மதுரைக்காரனா இருந்தா வெட்டிடுவேன் குடுத்திடுவானா? எங்களுக்கு ஒன்றும் புரியலை. என்னடா அது? எங்க போறோம்லாம் எனக்கு தெரியாது மாப்பிள்ள. வண்டி போற பாட்டுக்கு நாங்கள் பாட்டில் போயிட்டு இருப்போம். ஏன்டா எங்களை செத்து போ. சாடாவா? சாடானா என்னடா? மூட்டு வாடா மாப்பிள்ள, நல்லா கெட்டியமா பிடிச்சிக்க. சொல்ல முடியாது, உன் வாழ்க்கையில் இன்னைக்கு இது கூட கடைசி நாளா இருக்கலாம். என்ன சரியா? அன்னைக்கு என்னமோ நைட்டு இல்ல மாப்பிள்ள, இல்ல மாப்பிள்ள, அன்னைக்கு சொன்னில உனக்காண்டி நான் உயிரே கொடுப்பேன். இல்ல அன்னைக்கு எனக்காண்டி உயிரே கொடுப்பேன். இல்ல நீ இருந்து என்ன மாப்பிள்ள பண்ண போற? நீ இருந்து என்ன மாப்பிள்ள பண்ண போற? என்னால 4 பேருக்கு பிரயோஜனம் இருக்கு, உன்னால யாருக்கு என்ன இருக்கு? நீ படிச்சு மேல அந்த ஸ்கூல் இன்னும் நல்லா இருக்கு. சரி போமா ஹைவேஸ்ல. மதுரை நீ தானே மதுரைக்காரன், அதனால தானே மதுரையை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். வா மாப்பிள்ள, மதுரை இங்கேருந்து 100 கிலோமீட்டர் தான். வா போயிட்டு வந்துடலாம். நீ வாடா, எல்லாத்தையுமே அப்படியே வீட்டில் சொல்லிட்டு தான் கிளிப்ப. வாடா, இன்னைக்கு இவனை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே. என்ன பண்ணலாம்? சரி ஓகே, இவனை இங்கே அப்படியே இறக்கி விட்டுட்டு இங்கே வெயிட் பண்ணு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் இவனை வந்து நம்ம ஏதாவது கதற விடுவோம். மாப்பிள்ள வண்டி மாதிரி அடைக்கிற மாதிரியே இருக்கடா, என்னன்னு தெரியலடா. ஆமாண்டா, என்னன்னு தெரியலடா. டபுள்ஸ் இருக்கனால தான் வண்டி இழுக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, நான் அதுக்கு தான் அந்த வண்டியில் வர முடியேன். அப்புறம் என்ன இதில் ஏற்றுனேன். ஒரு நிமிஷம் இரு. அதான் செஞ்சுருப்பேன். ஒரே நிமிஷம் இரு, வரேன். என்னன்னே தெரியல, என்ன சொன்னாலும் நம்புறான் பாருங்க பைத்தியக்கார பைய. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இறங்க, ஒரு நிமிஷம் இறங்க. இருறா ஒரு நிமிஷம் வேறு. எப்படி அதை ட்ரிபிள்ஸ் போவியா? பைத்தியமாடா நீ? வேற கார் இன்னும் வரல பாரு. கார் வராது, அவ்வளோதான். இரு ஒரே நிமிஷம். மெக்கானிக் செட்டுக்கலாம் வேணா, இரு நான் இங்கேருந்து போயிட்டு வரேன். ஒரு இழுத்துட்டு வந்தோன்னு ஏன் அது சரியாயிடும். வண்டியடா, வண்டி ஒரு இழுத்து ஓட்டிட்டு வந்தோன்னா சரியாயிடும். இரு இங்கே இரு, வரோம். மாப்பிள்ள இங்கே இரு, இங்கே வரையும் தான் போகிறோம், போயிட்டு வந்துடுறோம். நம்ம பாட்டுக்கு ஏதோ வாய்க்கு வந்ததோ சொல்கிறோம் இறங்குடான்னு. அவனும் இறங்கிட்டான். சரி இப்போ என்ன பண்ணலாம், வா இங்கே போய் டீ குடிச்சிட்டு வரும். அது வரையும் இங்கே நிற்கட்டும். ஓ வாய் பேசுனதுக்கு. இரு இங்கே வந்துடுறான். இங்கே வர்ற ஸ்டைலாக நிற்கிறான் பாடுறா அவன். சரி வா வாடா அவனு. ஏன்னா பாவண்டா நிவாஸ் இவ்வளோ ஒரு இதுவாக இருப்பான், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. கார்த்தியன் எங்கடா? வராரா? வாடா, ஏதாவது பிளான் பண்ணுவோம்டா. டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்காத இருந்தாலும் வாங்க, ஒரு டீ கடை இருக்கு, வாங்க போ. பையன் நம்மளும் ஏதோ ஒன்று சொல்லி இறக்கி விட்றான். அவனும் இறங்கி மெக்கானிக் ஷாப்புக்கு போ, இல்லைன்னா போய் வண்டி இழுத்து பார்த்துட்டு வா அப்படிங்கிறான். ஏன்னா நிற்கும் போது ராஜா பகவத் மாதிரி என்ன பார்த்தீங்களா எங்காலு. இன்னைக்கு அவன் பேசினதுக்கான பனிஷ்மெண்ட் இது. நம்ம போய் இப்போ அங்கே நிப்பாட்டி ஜாலியாக 2 டீயை போடுவோம். 3 பேர் இருக்குமா, நான் கார்த்திகனும் வந்துடுவார். 4 பேர் இருக்கும். ஒரு டீயை போடுவோம். டீயை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவனை போய் பிக் பண்ணுவோம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு. டே
அவனை நீங்கள் செஞ்சிடறோம், ஒரு 1/4 மணி நேரம் அங்கேயே நிப்பாட்டி விட்ருவோம் அண்ணா. சரியா? டீயை குடிப்போம், டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5:22 ஆகுது. ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு போய் நம்ம மாப்பிள்ளையை போய் பிக் பண்ணிக்கலாம். A few inches later. நாங்கள் இறக்கி விட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு. 4 நிமிஷம் தான் ஆயிருக்கு. பையன் வந்து பார்த்தீங்கன்னா 3 மிஸ்டு கால் கொடுத்துட்டான். இங்கே பாருங்க, சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு மிஸ்டு கால் கொடுக்குறான் பாருங்க, தெரியுதா? ஆட்டம் சொல்லு மாப்பிள்ள. மாப்பிள்ள இரு மாப்பிள்ள, செக் பண்ணிட்டு இருக்கேன்டா. என்னடா உடனே செக் பண்ண முடியுமாடா? வண்டி அடைக்குதுடா, இன்னும் சரியாகலடா. அதான் ஒரு 10 கிலோமீட்டர் வரையும் ஓட்டி பார்த்துட்டு வரலான்னு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன்டா. அவனே ரோட்ல இறக்கிட்டு வந்துருக்கீங்க ப்ரோ. போன் ரொம்ப பேசிட்டான் ப்ரோ. அவரும் பாஸ் ஆகி வந்து வேலை செஞ்சு வரவங்க வேலை முடிச்சுட்டு லிஃப்ட் கேட்டு இருப்பாங்க. அப்புறம் சரி பொறுமையா போயிட்டு இருக்கேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு லிஃப்ட் கேக்குது. அவன் நம்ம காரை பார்த்தா ப்ரோ, அங்கேயே கேட்டான் ப்ரோ, எங்கடா காரு, நான் கார்லயாவது வரேன்டா அப்படின்னா. அதுக்கு பைபாஸ்ல இறக்கிட்டு வந்திருக்கேன். லாரி வண்டி எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. கேட்டும் ப்ரோ, ரொம்ப பேசிட்டான். போன்ல ரொம்ப பேசிட்டான், அதனாலதான். A few inches later. மணி வந்து பாத்தீங்கன்னா 5:36 ஆகுது. அடுத்த கால் அடிச்சுட்டான். நான் மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள. டேய் மாப்பிள்ள, உண்மையாலே வண்டி ஆன் ஆக மாட்டேங்குது மாப்பிள்ள. அப்படியே நடந்து வந்துட்டே ஒரு 10 கிலோமீட்டர் தான், அப்படியே நடந்து வா பொறுமையா. டேய் என்னடா வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுங்கிற, நீ என்ன மாப்பிள்ள இப்படி பேசுற? டேய் சரி அப்படியே ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, நீ அப்படியே நடந்து வர 10 கிலோமீட்டர் தான் வந்திருக்கேன், வா. டேய் மாப்பிள்ள நீ வாடா, டென்ஷன் ஆகி என்னடா ஒரே கிளியா கிழிச்சிருவாடா, வாடா மாப்பிள்ள. ஏன்டா பின்னாடிதான் கார்த்தின கார் வந்துச்சாமே, நீ ஏறி வந்திருக்க வேண்டியதானே? என்னடா இது பாத்தியா, அவன் நடு ரோட்ல விட்டுட்டாங்க பாத்தியா? இதுக்குதான் அவனையும் நம்பாதரான்னு கேட்டியா? மாப்பிள்ள இரு, வண்டி ஆன் ஆயிடுச்சு. அப்படியே எய்த்தாப்புல நடந்து வந்துகிட்டே இரு, நான் அப்படியே வரேன். சரி அவதான் வண்டி ஆன் ஆயிடுச்சு, வரேன்டாரா. சாவடிக்க போறாருண்ணா. நீங்க அவனை செஞ்சாவனா, நீ அவ்வளவு பண்ணிட்டான். A few inches later. 3 minutes later. 5:41 ஆகுது. அடுத்த கால் அடிக்கிறான். மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள. வந்துகிட்டு இருக்கேன்டா, 10 கிலோமீட்டர் வர வேணாமாண்டா மாப்பிள்ள. டேய் அப்புறம் கடுப்பேத்தாதரா நீ வாசன், அங்க இருந்து வர வேணாமாடா. இருடா வரேன்டா மாப்பிள்ள, வந்துகிட்டு இருக்கேன்டா. என்னடா அப்படி? சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ அப்படியே நடந்து வீட்டுக்கு போயிரு, நாங்க அப்படியே வரோம் பொறுமையா. டேய் என்னடா அப்புறம் நீ இப்படிலாம் பேசினா என்ன மாப்பிள்ள? நீ சாப்பிட்டு வீட்டுல இருக்க வேண்டியதானே, நாங்க கூப்பிட்டா நீ எனக்கு என்ன வந்துருவியா? சரி மாப்பிள்ள, இப்ப எப்படி நடந்து போயிருவியா இல்ல லிஃப்ட் கேட்டு போவியா இல்ல பஸ்ஸுக்கு காசு வச்சிருக்கியா? ஆத்திரம் போய் பாத்ரூம்ல உட்காந்து ஆய் போடா மாப்பிள்ள. அப்படியே நடந்து வீட்டுக்கு போயிடுறா. ஆமா ஆமா நடந்து போ வைக்கிறேன் போன. சரி நிவாசு, ஒரு வாட்டி அண்ணன் கூப்பிடுற. அண்ணன் சரி வர வை, வந்துட்ட வை, ரொம்ப வளவலன்னு பேசாத வை. சரி பாவம் ரொம்ப நேரம் நின்றுட்டான், கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நம்ம நிக்க விட்டோம். போய் அவனை போய் கூப்பிட்டு வருவோம். நீ சத்தடி, இந்த பிளான் யார் பண்ணதுன்னு கேட்டா ஒன்ன சொல்லிடுறேன். இருக்கு போகையாகட்டு. ஏன்னா ஆன் ஆக மாட்டேங்குது உண்மையாலே. இக்னிஷன் தான் ஆன் ஆயிடுச்சடா. என்னடா உண்மையாலே ஆன் ஆக மாட்டேங்குது வண்டி.
நிவாசுக்கு சாபம் பழிச்சிருக்கு. நீ உண்மையிலே வண்டி ஸ்டார்ட் ஆகலண்ணே. நியூட்ருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லடா. A few inches later. டேய் உனக்கு இதில் டோ அடிக்க தெரியலன்னு சொல்கிறா. ஐயோ வண்டி உண்மையாலே ஆன் ஆகலைங்க. அவன் வேற நடந்து வரணுன்னு சொன்னானே, நடந்து வந்தால் இந்நேரம் வந்திருக்கலாமே இங்கேனையே. உண்மையில வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. உர்ரா உர்ரா உர்ரா. ஆன் ஆயிடுச்சுடா. குண்டுப்பா ஏதோ சாப்பிட்டான். இங்கே பாருங்க ஜமீன்தார் மாதிரியே போஸ்ட் கொடுத்து திட்டிக்கிறான். அப்படியே அவனை தாண்டி போவான். மாப்பிள்ள இங்கே இந்த போயிட்டு வந்துடுறேன். என்ன மாப்பிள்ள வண்டி ஸ்டார்ட் ஆகலடா. வண்டி என்ன ஸ்டார்ட் ஆகல? எவ்வளோ நேரம்டா? என்னடா ஒரு 10 நிமிஷம் நிற்க மாட்டியா? என்ன கூட்டாந்தானே? டே மாப்பிள்ள வண்டி ஸ்டார்ட் ஆகலடா உண்மையாலடா. நீ அவனை செஞ்சுட்டு நீ அவனை என்ன வண்டி ஸ்டார்ட் ஆகல? எவ்வளோ நேரம் வண்டி இப்போ மட்டும் ஸ்டார்ட் ஆச்சா வண்டி? டே உண்மையில இங்கே டூரிஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் டென்ஷன் ஆயிருங்க. அப்புறம் நான் ஒரு அளவு தான் டென்ஷன் மூக்கு கீழே இங்கேங்குது பாரு. அப்புறம் அடிச்சு எப்படி அப்புறம் இந்த மாதிரி டென்ஷன் என்னடா என்ன உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? எனக்கு பேச தெரியும்டா. நான் தான் வண்டி ஆனாலங்கிறேன். அப்போ எதுக்கு இது எடுத்தாந்த நீங்க? உனக்கு என்னடா? நான் எதை வேணா எடுத்துட்டு வருவேன்டா. உனக்கு என்ன? 5 இறக்குது எவ்வளவு தூரம் பாராவா? 1 கிலோமீட்டர் இருக்குண்டா. நீ அங்கேயே நடந்து வந்துருக்கா? நீ தான் காலைல வாக்கிங் போறேன்னு சொன்னீங்களா? நடந்து போ. வாக்கிங் போனா இப்போ போவாங்க. என்னடா தம்பி நீயும் பாரா தம்பி, நீயும் தோழ இருக்க. என்ன நீ மரியாதையா ஸ்ரீகாந்த் அந்த தம்பின்லாம் பேசுற? பார்த்து இங்க பாரு ஹார்ட் வெடிச்சிடும். ரொம்ப கத்தாத. அது பேர் ஹார்ட்டுடா, ஆடு இல்லை. வீட்டுக்கு போனா நடந்து போடாடே. வாழை கிளம்ப ரொம்ப பேசிட்டு இருக்கான். என்ன இறக்கி ஏன் அப்படி போட்டு சுற்றுலா போட்டு நான் பாட்டு வீட்டில் இருந்தேன். நீ வீட்டில் இரு மாப்பிள்ள, நாங்கள் வரோம். என்ன கூப்பிட்டேன்? நீ வா மாப்பிள்ள, போயிட்டு வா. நீ போயிட்டு வா மாப்பிள்ள. வண்டியை கூட நான் போகிறேன். நீ அதில் போ. எதில் போ? வண்டியை கொடுத்து ஏன் மயிர் நடந்து போகாதவன் காலு நடந்து போடா. கூட்டி அந்த இப்போ இறக்கிட்டு போ. இல்லாட்டி வண்டியை கொடுத்து போனா வீட்டுக்கு போடுறது. மாப்பிள்ளை நீ நடந்து போ, நாங்கள் சாப்பிட போகிறோம். நான் போக முடியாது. நான் போக முடியாது. ஏன்னா கூட்டி அந்த ஏய் நீ மாப்பிள்ளலாம் நீ கூப்பிடாதடா இனிமே. மாப்பிள்ள சர்றா மாப்பிள்ள கூப்பிடலாம் சர்றா விட்றா. ஏய் சேர்றா வாடா, அவன் நடந்து போய்க்கிறேன்ட்டான்டா. அவ்வளோ ரோசம் நடந்து போ. கூட்டி போ. ஏய் நான் எதுக்கு அவனை கூப்பிட்டு போகணும்? கூட்டி அந்தல கூப்பிட்டு வந்தால் கூப்பிட்டு போகணும். ஏதாவது சட்டம் இருக்கா? ஏதாவது எழுதியிருக்கா? எங்கேயாவது எழுதியிருக்கா சொல்லு. கூட்டி வந்து ஒரு இறக்கிட்டு போயிடுவாரா? வண்டி வேலை இருக்காது. என்ன வண்டி உனக்கு வேலையாச்சு? வண்டி அடைச்சிருச்சுடா, நிற்க மாட்டேங்குது. காடுக்கார புத்திலாம் எனக்கு தெரியாதா? நீ போய் சும்மா நிப்பாட்டி போட்டு ஏதாவது டீ குடிச்சிருப்ப. அதெல்லாம் இல்லை மாப்பிள்ள, சத்தியமாக இல்லைடா. ஏண்டா ஒன்று நிப்பாட்டி நான் போய் இது பண்ணுவேனா? அப்பல ஏன்டா டே நான் பாட்டு தான் வீட்டில் இருந்தேன். அப்புறம் என்ன என்ன கூப்பிட்டு வந்த நீங்க? கூப்பிட்டு வந்த அப்புறம் நடந்து போனான்ற என் சிரிப்பு வருதுடா. நீ கோவப்பட வரா? உன் மூஞ்ச பார்த்தாலே சிரிப்பு தான் வருது. சிரிப்பு வர எல்லா சரி மாப்பிள்ள, இந்த ரோஸ்தோடு நடந்து போயிரு. அப்பா அடிச்சு அப்பா பயந்துட்டேன்ப்பா. சரிப்பா, நீங்கள் அப்படியே மேலே கை வச்சா எங்கள் கை சும்மா இருக்கும். அப்படியே நான் ஏதோ பண்ணுவேன். நான் வந்து தப்பு அடிப்பேன், தபேலா வாசிப்பேன். நடந்து போ. அப்புறம் ரொம்ப பசங்க அப்புறம் அடிச்சு அப்படியே அப்பல காட்டு கட்டக்கூடாதுன்னு. ஐயோ ஆப்பாப்பா. சரிப்பா, ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. பயந்துட்டியா? இந்த அடி நிற்கிறான்ல அடி. அப்பல அவ்வளோதான். அப்பல ஐயோ ஆப்பாப்பா. ஏய் இங்கே பாரு கோவலாம் வருதா நிவாசுக்கு? என்ன அப்புறம் ஏன்டா உன் சௌரத்துக்கு வருவேன்? ஐயோ சரிடா. ஃபோன் பண்ணி வருவேன் மாப்பிள்ள இந்த மாதிரி சொன்னாதான் அப்புறம் அடிச்சு அப்படி உனக்கு தான் லாஸ்ட். மாப்பிள்ள ரொம்ப பயந்துட்டேன் மாப்பிள்ள. ரொம்ப பயந்துட போடா. சரி மாப்பிள்ள, அப்படியே கோவப்பட்டியில் அப்படியே இப்படி நடந்து போயிரு. நடந்து போ திரும்படா. ஏய் போகிறது தான் போகிற. இங்கே வா. இங்கே வா. இங்கே வா. இந்த அடி வாங்கிட்டு. ஏய் என்னடா கோவம்லாம் வர்ற? கோவம்லாம் வருது. ஏய் மாப்பிள்ள என்ன கோவம்லாம் வருது? என்னடா கோவம்லாம் வருது? டேய் 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 சரி வாடா. என்னடா ஏய் சரி ஆத்திக்கோத்த வா. டேய் 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 மண்டே சுரிஞ்சு என்ன பண்ண போற? பேனிக்கின்னு இருக்கா மண்டையில்.
அப்பா 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 டே ஐயோ பாத்துறா இங்கே பாரு பிபி ப்ரெஷர்லாம் நிறையா இருக்குடா வெடிச்சிரும்டா ஹார்ட்டு வெடிச்சிரும் நீ மதுரைக்காரனாரு யாரை வேணா இரு அதெல்லாம் எங்கிட்ட நீ மதுரைக்காரன் என்ன பேச எக்ஸ்ட்ரா உனக்கு இருக்கா அதுவும் ஏண்டா இதான் இருக்கா வாடா டே வாடா இல்லை என்ன மாப்பிள்ள நீ கோபப்பட சிரிப்பு தாண்டா வருது சிரிப்பு வரும் இங்கே பாரு அடே சண்டை போட போனது இங்கே சண்டை போட்டால் நீ மாப்பிள்ளன்னு சொல்லக்கூடாதரா அதுவே எனக்கு சிரிப்பு வருது டேய் உனக்கு அப்படி என்னடா வாடா நீயா நானும் பார்த்துக்கோண்டா என் வேலையை தான்டா ஹெல்மெட் உடச்சிட்டா மரியாதை ஹெல்மெட் போடணும் அதான் எனக்கு தெரியாது ஹெல்மெட் உடஞ்சி போச்சா அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ ஹெல்மெட் வரணும் அதை எடுத்துருவா போ ஹெல்மெட் உடஞ்சி போச்சுடா நீ தானே உடைச்சா போய் எடுத்துருவா போ கண்ணாடின்னு உடையடா போயிடுறா ஐயோ உன் வீரத்தை ஹெல்மெட்டில் காட்டுறிய அதான் அறிவு இருக்கா ஏன்ட்ட காட்டுறா என்ன சிக்கிறது ஏனே இப்படி போட்டு பண்ண ஹெல்மெட் போச்சுண்ணா வாணே நிவாசனா வாணே ஹெல்மெட் போச்சு ஹெல்மெட் வாங்கி கொடு நீ தான் வாங்கி தரும் நீ தானே உடச்சு இந்த சவுடால் பேச்செல்லாம் பேசாதா வா ஹெல்மெட் வாங்கி கொடு ஹெல்மெட்டோட சரா என்னடா அது மண்டை புறாக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி கழு சரி 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 சாரி சரி சாரி 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 இன்னொரு மைக்கை காணோம் அதையும் நீ தான் காரணம் அதான் எனக்கு தெரியும் ஹெல்மெட் உடைச்சா எப்படா நான் மூஞ்சி வாரி போடா 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 இங்க பாரு ஓரத்தில் வலியுதுரா மியா மியான்னு அப்பா சரிப்பா என்னடா ஹெல்மெட் உடைச்சிட்டான்டா வாங்கி தண்டு போக சொல்றான் நான் எதுக்குடா அவனு நீ தானே வாங்கி நீ தானே உடைச்சேன் எனக்கு மரியாதை ஹெல்மெட் வேணும் இப்போ எனக்கு ஹெல்மெட் வேணும் என்ன இது இப்படி உடச்சி விட்டு வச்சுக்க பத்திரமாண்ணா அவனு விட்றா நடந்து வரட்டும்டா வரட்டா 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 ஜல்சா வரட்டா கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கீங்க மாமா சூப்பரா இருக்கீங்க மாமா
மாமா ஐ லவ் யூ. சரி ப்ரோ நான் வந்துட்டேன் ப்ரோ. போலாம் மயிறு. சரி சரி